பிரசிடென்ஷியல் ரூல் அப்படின்னு போயிடுச்சுன்னா டைரக்டா பிஜேபியோட ரூல் வந்துரும் அப்படின்ற ஒரே காரணத்தினால சரி ஓகே கஷ்டப்பட்டு இவ்வளவு தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அதனால நம்ம பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயனனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து உட்கார வச்சிருக்கோம். அப்பயே நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க, எங்களோட தயவுனாலதான் நீங்களும் இப்ப ஆட்சி அமைச்சிருக்கீங்க. அப்புறம் 6 மாசத்துக்குள்ள எங்களுக்கு பிடிக்காத பில்லு, அதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த மொழி திணிப்பு, அப்புறம் இந்த பெடரலிசம்க்கு அகெயின்ஸ்டா, அப்புறம் மக்களுக்கு எதுவும் அநியாயம் பண்ற மாதிரி ஏதாச்சும் விஷயங்களை நீங்க கையெழுத்திட்டீங்கன்னா அப்ப நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா திரும்பி வந்து அகெயின்ஸ்ட் ஆகி கேள்வி கேட்போம். அது மட்டும் இல்லாம அப்புறம் ஆட்சியை கவுத்துருவோம். அதனால மக்களுக்கு எதிராக எந்த விஷயம் செய்யாம நடுவுல குறுக்க மறக்க ஓடி நிக்கிற. உனக்கு வேற வேலையே கிடையாது, நல்லாவே தெரியும் எனக்கு. உனக்கு ஒரே ஒரு 2 வேலை தான் இருக்கு. ஒண்ணு பிச்சை இருக்குது, ஒண்ணு கிட்னி திட்டுறது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை வந்து நீ எவ்வளவு கேவலமா பேசிருக்க. இப்ப என்னமோ சொல்ற, நாங்க வந்து டிஎம் கிட்ட வந்து ஓட்டு கேட்டு நாங்க என்ன சீட்டு வாங்கி நாங்க ஆட்சிக்கு வர மாதிரி பேசிட்டு இருக்க. ஒன்னு சொல்ற மட்டும் புரிஞ்சுக்கோ. நாங்க நினைச்சிருந்தா ஏடிஎம்கே கேட்டு நாங்க ஏடிஎம்கே போய் அலைஸ் வச்சு நாங்க போய் சேம் ஆயிருக்கலாமே. ஏன் போல? ஏன்னா எங்களுக்கு பிஜேபி பிடிக்காது. சரிங்களா? மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் விஜயன் தான். மக்களுக்கும் பிஜேபி பிடிக்காது. அதனால நாங்க அங்க போல. சரியா? நியாயமான ஆட்சி கொடுக்க பாக்குறோம். சரியா? அதாவது நீங்க வந்து உங்க கூட்டணி கட்சியை சப்போர்ட் பண்றீங்க, சப்போர்ட் தான். ஆனா வந்து அதால தான் நாங்க ஆட்சி அமைக்க சொல்லவே இல்லை. 108 சீட்டு தனியாக ஜெயிச்சிருக்கோம், பெரும்பான்மை ஆட்சி அமைச்சிருக்கோம் சிங்கிளா. உங்களை மாதிரி 23 கூட்டணி வச்சு 74 தொகுதி 25 தொகுதி ஜெயிக்கல, சிங்கிளா ஜெயிச்சிருக்கோம். சரியா? ஒழுங்கா பேசு, திருத்த சொல்ற ஒழுங்கா பேசிக்கோ. உன்ன மாதிரி வந்து கிட்ட ரசிக்கிற கும்பல் கிடையாது. நியாயமான ஆட்சி செய்யற கும்பல். சரியா? பார்த்து பேசுறது வந்தாலும் எங்க அண்ணன் ஆட்சி அமைப்பார் தான், நல்ல செய்வார் தான். ஆட்சி கவுத்துருவியா? மக்கள் வெளியே போனா உன்னை செருப்பால் அடிப்பாங்க மக்கள் உன்னை. சரியா? வெளியில போயிடாத, மக்கள் உன்னை காய்த்துப்பாங்க மூஞ்சி மேல. நியாயமான ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணு.